அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ரயில்வே, பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் ரீசனிங் பார்ட்டில் ஒரு முக்கியமான டாபிக் ஆகும். இதில் குறைஞ்சது ஒரு 5 கொஷினாவது வரும். ஸோ இதில் நம்ம ஒரு 9 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். அதாவது வட்டத்துக்குள்ள வட்டமான டேபிளில் உள்பக்கம், அதாவது உள்பக்கம் சென்டர் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Raj is the immediate neighbor of Liam and Maria. Siddharth is sitting to the second right of Maria. Danya is sitting to the third left of Liam. Nathan is sitting to the immediate left of Liam. Who is the immediate neighbor of Siddharth and Maria அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தமிழ்லையும் பார்த்துக்கலாம். 6 மாணவர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேஜையில் அமர்ந்திருக்கிறார்கள். லியாம் மற்றும் மரியாவின் அருகில் ராஜ் உள்ளார் அப்படின்றாங்க. அப்போ ராஜுக்கு லெஃப்டில் மரியாங்க இருக்காங்களா இல்லை ரைட்டில் இருக்காங்களா, அதாவது வலது பக்கமா இடது பக்கமா அப்படின்னு நமக்கு அவங்க சொல்லலை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 டயக்ராம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 2 வட்டம் போட்டுக்குவாங்க. அது நமக்கு தேவையில்லை, டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ நம்ம பேசிக்காக உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று போட்டுக்கலாம். இங்கே ராஜ் இருக்கார் அப்படின்னா இங்கே மரியம் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லியாம் அப்படின்றவங்க இங்கே இருப்பாங்க, அல்லது ராஜ் இங்கே இருக்காங்க அப்படின்னா மரியம் இங்கே இருப்பாங்க, லியாம் இங்கே இருப்பாங்க. இவங்க எங்கே ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணாதனால நம்ம இப்படி போட்டுக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மரியாவின் வலது பக்கம் 2வதாக சித்தார்த் அமர்ந்து உள்ளார் அப்படின்றாங்க. அதாவது இது வலது பக்கம் அப்படின்வாங்க, ரைட் சைடு வலது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படின்வாங்க, உள்ளே ஃபேஸ் பண்ணியிருந்தா இது இடது அப்படின்வாங்க. அப்போ இந்த மரியமுக்கு 2வதாக சித்தார்த் உள்ளார் அப்படின்றாங்க. அப்போ 1 2 இந்த இடத்துல சித்தார்த் அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த இடம் மரியம், அதாவது உள்ளே இருக்க பாசிபிலிட்டி பிரகாரம் வச்சோம் அப்படின்னா மரியமுக்கு 2 இடம் தள்ளி ஆல்ரெடி இங்கே நம்ம லியாமை பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட். அதாவது ராஜுக்கு லெஃப்டில் லியாமும் ரைட்டில் மரியமும் இருக்காங்க அப்படின்றாங்க. தன்யா லியாமின் இடதுபுறத்தில் 3வதாக உள்ளார் அப்படின்னா லியாம் இங்கே இருக்காரு, இதுக்கு இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு 1 2 3வது இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா தன்யா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அமர்ந்திருக்கிறார் அப்படின்றாங்க. ஓகேங்களா. லியாமின் இடதுபுறத்தில் நாதன் அமர்ந்திருக்கிறார். அப்போ லியாமனோட உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா நாதன் அப்படின்றவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தார்த் மற்றும் மரியாவின் அருகில் உள்ளவர் யார் அப்படின்றாங்க. அப்போ மரியமுக்கும் சித்தார்த்துக்கும் அருகில் யார் இருக்காங்க அப்படின்னா தன்யா அப்படின்றவங்க இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 தன்யா என்பது சரியான விடை. 8 friends LM, PQ, RST and V are sitting around a circle facing center. அதாவது LM, PQ, RST 8 நண்பர்கள் ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அடுத்து L sits third right of M அப்படின்றாங்க. அதாவது M ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மூணாவது வலதுபுறத்தில் 3வது இடத்துல L அப்படின்றவர் இருக்காரு அப்படின்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா M அப்படின்றவரை இங்கே வச்சுக்கிறோம். இங்கேருந்து நான் 2மே போட்டிருப்பேன். ஏன்னா சில பேர் 2 வட்டம் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஒரு வட்டத்திலே உள்ள வெளியில் நம்ம வச்சுக்கலாம், உள்ளே பார்த்த மாதிரி. எம்முக்கு வலதுபுறத்தில் 3வது இடத்துல L இருக்காங்க அப்படின்றாங்க. 1 2 3வது இடத்துல L இங்கே இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி கடைசியாக 2 ஆப்ஷன் வரப்போ நமக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா L என்பவர் L சீட்ஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் P, அதாவது Pக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்துல L இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ Pக்கு இடது பக்கம் அப்படின்னா Lக்கு ரைட் சைடில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா P இங்கே இருக்கும், Pக்கு இது லெஃப்ட் சைடாக இருக்கும், அதாவது இடது பக்கமாக இருக்கும். ஸோ P இங்கே போட்டுட்டோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா R and S sits each next to each other, none of them is an immediate neighbor of L அப்படின்றாங்க. அதாவது ஆரும் எஸ்ஸும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. அவர்களில் யாரும் எல்லை ஒட்டியவாறு இல்லை அப்படின்றாங்க. 2 இடம் தேவை, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே ஆரோ எஸ்ஸோ வந்தால் எல்லுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்றதுனால
இங்கே நம்ம போட முடியாது. ஸோ இங்கே தான் போடுவோம். இதில் லெஃப்ட்டில் 6 இருக்காங்களா ரைட்டில் 6 இருக்காங்களா அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து எஸ்ஸுக்கு லெஃப்ட்டில் 6 இருந்தால் இங்கே போட்டுக்கலாம், எஸ் இங்கே போட்டுக்கலாம். அல்லது எஸ் இங்கே இருந்தால் ஆர் அப்படின்றது இங்கே இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Q என்பவர் Tக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் அப்படின்றாங்க. Q இருந்தால் Tக்கு வலதுபுறத்தில் T இங்கே இருந்தால் ஒரு இடம் விட்டு அடுத்த இடத்துல இரண்டாவது இடத்துல Q இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே 3 இடம் இருக்குது. இங்கே T போட்டோம் அப்படின்னா இங்கே Q வராது. ஸோ இங்கே T போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு இடம் 2 இடம் தள்ளி 3வது இடத்துல எங்கே இருக்காங்கன்னா Q இங்கே இருக்குது அப்படின்றாங்க. நம்ம Q இங்கே போட்டுக்கிறோம், T இங்கே போட்டுக்கிறோம். அடுத்த கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, V என்பவர் எஸ்ஸின் வலதுபுறத்தில், அப்போ எஸ் இங்கே இருந்தால் வலதுபுறத்தில் இரண்டாவதாக அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா V இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளே போட்ட பாசிபிலிட்டி பிரகாரம் நமக்கு வராது. ஸோ இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா V என்பவர் இருக்கார் அப்படின்றாங்க. இங்கே கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Vயின் இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளவர் யார் அப்படின்றாங்க. Vக்கு இடதுபுறம்னா இந்த சைடு 1 2 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா R இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 R என்பது சரியான விடை. 8 பேர் 2 இணை வரிசைகளில் தலா 4 பேர் வீதம் அமர்ந்துள்ளனர். இதன் மூலம் அருகில் உள்ள நபர்களுக்கு இடையே சமமான தூரம் இருக்கும் மற்றும் ஒரு வரிசையில் உள்ளவர்கள் மற்ற வரிசையில் எதிரே அமர்ந்துள்ளவர்களை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. வரிசை 1இல் 6 7 8 மற்றும் 9இல் அமர்ந்து அவர்கள் அனைவரும் தெற்கு நோக்கி உள்ளனர் அப்படின்றாங்க. அப்போ இந்த வரிசை 1ஆவதுல 6 7 8 9 இவர்கள் எதை நோக்கி இருக்காங்க அப்படின்னா தெற்கு, அதாவது சவுத் அப்படின்றாங்க. அடுத்து வரிசை 2இல் 1 2 3 4 அமர்ந்துள்ளனர் மற்றும் அவர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி, அதாவது இது வந்து வரிசை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதில் 1 2 3 4 ஆகியோர் அமர்ந்துள்ளனர் வடக்கு நோக்கி. இந்த இது வந்து வடக்கு நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 9 அவர்களின் வரிசையின் இடது முனையில் உள்ள நபருக்கு அருகில் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அதாவது சவுத்தில் இருக்காங்க அப்படின்னா இடது முனை அப்படின்னா சவுத்தை நோக்கி இருந்தால் அப்படின்னா இது லெஃப்ட் சைடாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது இடதாக இருக்கும். இது வந்து ரைட் சைடாக இருக்கும் அல்லது வலது அப்படின்வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடது முனையில் இருக்கவங்களுக்கு அருகில் வந்து 9 அப்படின்றவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் அவர் 4ற்கு எதிராக அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ 9க்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா 4 அப்படின்றவங்க இருப்பாங்க அப்படின்றாங்க. 3 அவர்களின் வரிசையில் இடது மூலையில் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ இங்கே வடக்கு நோக்கி இருக்கவங்களுக்கு இது ரைட் சைடாக இருக்கும், இது லெஃப்ட் சைடாக இருக்கும். இது வந்து வலது, இது வந்து இடது. தெற்கு நோக்கி இருக்கவங்களுக்கு இது இடது, இது வலதாக இருக்கும். இடது முனையில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா 3 உள்ளார் அப்படின்றாங்க. மற்றும் 2 அவரது அருகில் உள்ளார் அப்படின்றாங்க. 2 அப்படின்றது அவரோட அருகில் உள்ளார் அப்படின்றாங்க. இங்கே கொஷின், அப்போ வரிசையின் வலது முனையில் வடக்கு நோக்கி இருப்பவர், அப்போ வடக்கு நோக்கி இருக்கிறதுல வலது முனையில் யார் இருப்பாங்க அப்படின்னா 1 அப்படின்றவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த வரிசையில் 1 2 3 4 இருக்காங்க. 4 2 3 இவங்க 3 பேருமே வந்துட்டாங்க. மீதம் இருக்கிறது 1 தான். 1 வந்து வலது பக்கம் இருப்பவரில் வலமுனையில் இருக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் 4 1 என்பது சரி. 8 friends ALOEKST and M are sitting around the circle facing center. அதாவது 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து வட்டத்தில் சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா A is sitting opposite O அப்படின்றாங்க. அதாவது A என்பவர் ஓவுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ A அப்படின்றத நம்ம கீழே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா O இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து K என்பவர் T என்பவருக்கு எதிராக உள்ளார் அப்படின்றாங்க. K is sitting opposite to T அப்படின்றாங்க. ஸோ இங்கே 6 இடம் இருக்குது, அதில் நம்ம எங்கே KT அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு இடத்துல நம்ம அந்த இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் கண்டென்ட்டை. K is opposite to T அப்படின்றாங்க. அடுத்து L என்பவர் ஓக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் அப்படின்றாங்க. ஓ இங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இடதுபுறம் அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்றது இது வந்து ரைட் சைடு அப்படின்றாங்க, வலதுபுறம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடதுபுறத்தில் இரண்டாவதாக, அப்போ 1 2 விட்டு இந்த இடத்துல L வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்க்கு எதிர்ப்புறத்தில் L அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. எஸ் இஸ்
செட்டிங் ஆப்போசிட் டு எல் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல எஸ் அப்படின்றது வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓ மற்றும் எல்லுக்கு இடையில் இ அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. இந்த ஓக்கும் எல்லுக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா இ இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டி என்பவர் ஓ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் உள்ளார் அப்படின்றாங்க. ஓக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா டி அப்படின்றவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் கே என்பவர் டிக்கு எதிராக உள்ளார். அப்போ இந்த டிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா கே என்பவர் இருப்பார். அப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் மட்டும் இருப்பாங்க. ஸோ எம்மை இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா எம். அப்போ ஆப்ஷன் 3 எம் என்பது சரியான விடை. 7 நண்பர்கள் ABCDEF மற்றும் G ஆகியோர் மையத்தை நோக்கி வட்டத்தை சுற்றி அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்றாங்க. இதில் ஃபஸ்ட்டு டி என்பவர் ஏக்கு வலப்புறம் மூன்றாவதாகவும் ஜிக்கு அருகில் இடப்புறமாகவும் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ ஏ அப்படின்றவங்க இங்கே இருந்தால் அப்படின்னாங்கன்னா ஏக்கு வந்து வலப்புறம் மூன்றாவது. வலப்புறம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வந்து வலப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு வந்து இடதுபுறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏக்கு வந்து வலப்புறம் 1 2 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா டி இருக்காங்க அப்படின்றாங்க. ஜிக்கு வந்து இடப்புறமாக இருக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ ஜிக்கு இடப்புறமாக இருக்காங்க அப்படின்னா இவர் டிக்கு வந்து வலப்புறமாக இருப்பாங்க. அப்போ ஜி அப்படின்றது இங்கே இருக்கும். அப்போ ஜிக்கு வந்து இது உள்பக்கம் பார்த்துருக்கப்ப இது வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடாக இருக்கும், இடதுபுறமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி மற்றும் இக்கு இடையில் பி மட்டும் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல இ நமக்கு வராது, ஏன்னா இங்கே டி நடுவில் வந்துடுவார். ஸோ இங்கே இ போட்டோம் அப்படின்னா ஜிக்கும் இக்கும் நடுவில் பி அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து எஃப்பின் அருகில் இடப்புறத்தில் சி உள்ளார் அப்படின்றாங்க. அதாவது எஃப் இங்கே இருந்தால் அதுக்கு இடப்புறம் வந்து உடனடியாக சி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு எஃப் இருந்தால் உடனடி இடப்புறத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சி இருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிக்கு இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்றாங்க. அப்போ ஜி இங்கே இருக்காங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடு. 2வது இடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் என்பது இருக்கார். அப்போ ஆப்ஷன் 3 எஃப் என்பது சரியான விடை. ABCDEF மற்றும் G ஆகிய 7 பேர் நேர் வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. வடக்கு அப்படின்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நேராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வடக்குக்கு நமக்கு இது வந்து ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் அப்படின்வாங்க. இது லெஃப்ட் சைடு அப்படின்வாங்க, இடது பக்கம். அதாவது இது இடது முனை, இது வந்து வலது முனை, RL அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ என்பவர் டி என்பவருக்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக. அப்போ டி இங்கே இருந்தால் 1 2 3வது இடத்துல ஏ என்பவர் இருப்பார் அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஏ இறுதி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ வலதுபுறம் அப்படின்னா இதுதான் வலதுபுறம். இங்கே இறுதியில் டி இருக்கார் அப்படின்னா டி இங்கே இருக்கார். அப்போ 1 2 3வது பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ இருக்கார் அப்படின்றாங்க. ஏ மற்றும் எஃப்க்கு இடையில் இருவர் மட்டுமே உள்ளனர். அப்போ இந்த 2 பேர் விட்டு இந்தாண்ட எஃப் வராது. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு எஃப் வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி என்பவர் எஃப்ஐ ஒட்டியவாறு அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. பி அப்படின்றவர் எஃப்க்கு ஒட்டியவர். அப்போ இந்த பக்கம் பிக்கு யாரும் இல்லை. அப்போ இங்கே தான் வந்து பி இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சி மற்றும் டிக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்போ டி இங்கே இருக்காங்க, 2 பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தால் அப்போ சி என்பவர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து ஏ என்பவர் ஜி என்பவரை ஒட்டியவாறு இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜி வராது. ஸோ இந்த இடத்துல தான் ஜி இருக்கும். இப்போ நமக்கு வந்து ABCDE வரல. அப்போ இ அப்படின்றவங்க இங்கே இருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி மற்றும் ஏக்கு இடையில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்கும் ஏக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா இ இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 இ என்பது சரியான விடை. ABCDEF மற்றும் G ஆகிய 7 பேர் நேர் வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. வடக்கு அப்படின்னா எப்பயுமே நமக்கு ஆப்போசிட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம், வலதுபுறம் அப்படின்னா ரைட் சைடு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இடதுபுறம், இது வந்து வலதுபுறம், இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். டிக்கு இடதுபுறம் ஒரு நபர் மட்டுமே உள்ளனர் அப்படின்றாங்க. அப்போ இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தர் பக்கத்துலேயே டி என்பவர் இருக்கார். ஸோ இங்கே நான் டி அப்படின்றவங்கள ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பவர் டிக்கு அருகில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அது லெஃப்டா ரைட்டான்னு சொல்லலை. ஸோ ஒரு வேளை லெஃப்டில் இருக்கார் இடது பக்கம் அப்படின்னா நம்ம ஏ இங்கே போட்டுக்கலாம். அல்லது ரைட் சைடு வலதுபுறம் அப்படின்னா ஏ அப்படின்றத இங்கே போட்டுக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் மற்றும் டி இடையே 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. இது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து 2 பேர் வராது, இந்த பக்கம் தான் வரும். அப்போ 2 பேர் விட்டு இந்த இடத்துல நமக்கு எஃப் வரும். ஓகேங்களா, எஃப் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்து சொல்கிறது என்னன்னா சி மற்றும் ஜி இடையே 3 பேர் அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. சிக்கும் ஜிக்கும் நடுவில் 1 2 3 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. இதில் சி இடதுபுறமா அல்லது ஜி இடதுபுறமா அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இதை வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி என்பவர் ஜிக்கு அருகில் அமரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கு பக்கத்தில் ஜி இல்லை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இ மற்றும் ஏக்கு இடையே 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. அப்போ ஏ இங்கே இருக்குது அப்படின்னா 2 இது விட்டு நமக்கு இ அப்படின்றது இங்கே வரும், இந்த இடத்துல நமக்கு வராது. ஸோ இங்கே 2 விட்டு போட்டோம் அப்படின்னா இ அப்படின்றது நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்கும் ஜிக்கும் நடுவில் 3 பேர் உள்ளனர் அப்படின்றாங்க. ஒருவேளை இங்கே மட்டும்தான் வரும். ஸோ நம்ம பி அப்படின்றத இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கும் ஜிக்கும் நடுவில் இந்த 3 பேர் தான் சிஜிக்கு நடுவில் இருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்கு அருகில் வந்து ஜி இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஜி இல்லை. ஸோ ஜி அப்படின்றது இங்கே இருக்கும், சி அப்படின்றது இங்கே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப்க்கு அருகில் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யார் அப்படின்றாங்க. எஃப்க்கு வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளவர் யாருன்னா பி. அப்போ ஆப்ஷன் 3 பி என்பது சரியான விடை. கீர்த்தி, சுமன், சுப், கனக், பாரி, ஷாரு, ஷலோக் மற்றும் சிவி ஆகியோர் மேஜையின் மையத்தை நோக்கி ஒரு சதுர மேஜையை சுற்றி அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. மையத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ரைட் சைடாக இருக்கும், அதாவது வலதுபுறம் அப்படின்னும். இது வந்து லெஃப்ட் சைடாக இருக்கும், இடதுபுறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அவர்களில் சிலர் முனைகளிலும் சிலர் பக்கங்களின் மையங்களிலும் அமர்ந்துள்ளனர் அப்படின்றாங்க. முனை அப்படின்னா கார்னரை தான் வந்து முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 முனையிலையும் சில பேரும், பக்கங்களின் மையங்களில் வந்து சில பேர் அமர்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கீர்த்தி ஷுபின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார் அப்படின்றாங்க. அதாவது ஷிபின் இருந்தால் அவங்களுக்கு இடதுபுறம், அதாவது இந்த சைடு வந்து இடதுபுறம் அப்படின்வாங்க. 3வது இடத்துல, அதாவது 1 2 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா கீர்த்தி இருக்காங்க அப்படின்றாங்க. கீர்த்தி ஒரு முனையில் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ கீர்த்தி வந்து இந்த முனையில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 இடம் விட்டு 1 2 இடம் விட்டு இங்கே யார் இருப்பா அப்படின்னா ஷிபின் இருப்பார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கனக் பாரியின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. அப்போ பாரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வலதுபுறத்தில் 2வது இடம், ஒரு இடம் விட்டு 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா கனக் அப்படின்றவர் இருக்கார் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரி எந்த ஒரு முனைகளிலும் அமரவில்லை அப்படின்றாங்க. அப்போ இருக்கிற முனை 3 தான் இருக்குது. அப்போ இந்த முனையிலையும் இல்லை, இந்த முனையிலையும் இல்லை, இந்த 3 முனையிலையுமே வந்து பாரி இல்லை. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரி கீர்த்தியின் அருகில் அமர்ந்திருக்கவில்லை அப்படின்றாங்க. அப்போ இங்கேயும் பாரி இல்லை, இங்கேயும் பாரி இல்லை, மீதி இருக்க இடம் இது மட்டும்தான். அப்போ பாரி அப்படின்றவர் இங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே மேலே இருந்து இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ரைட் சைடாக இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடாக இருக்கும். அதாவது இது இடதுபுறம், இது வந்து வலதுபுறம். ஓகேங்களா, நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கப்ப நமக்கு இது வலது இது இடதாக இருக்கும். சவுத்து ஃபேஸ் பண்ணியிருக்கப்ப இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடாக இருக்கும். அவங்களுக்கு வலதுபுறத்தில் 2வது இடத்தில் யார் இருக்கார் அப்படின்னா கனக் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமன் ஷாருவின் அருகில் அமர்ந்துள்ளார் அப்படின்றாங்க. சுமன் அப்படின்றவர் வந்து ஷாருக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்கன்னா 2ம் அட்ஜசன்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வந்து இங்கே ஒரு 2 இடம் இருக்குது, வேறு எதுவும் 2 இடம் இல்லை. ஸோ இது 2ல் ஏதோ ஒரு இடத்துல தான் சுமனும் ஷாருவும் இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூவாக
சுமன் எந்த பக்கங்களின் மையங்களிலும் அமரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சுமன் வரமாட்டார். ஸோ இங்கே தான் வந்து சுபன் வராரு. அப்போ சுமனுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா ஷாரு அப்படின்றவங்க இங்கே இருக்காங்க. அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுமனுக்கும் ஷலோவுக்கும் இடையில் 3 பேர் உள்ளனர் அப்படின்றாங்க. 1 2 3 பேர் விட்டு இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஷலோ அப்படின்றவங்க இருக்காங்க. அப்போ மீதி ஒருத்தர் யார் இருக்காங்க அப்படின்னா ஷுப் மட்டும் இருக்கார், ஷிவி மட்டும் இருக்கார். அப்போ ஷிவி அப்படின்றவர் வந்து இங்கே வருவார். ஓகேங்களா. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுமனுக்கும் ஷலோவுக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். கணக்கின் அருகில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கீர்த்தியும் அமர்ந்திருக்காங்க, ஷலோவும் அமர்ந்திருக்காங்க. அப்போ இங்கே ஆப்ஷனில் கீர்த்தி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 கீர்த்தி என்பது சரியான விடை. DEMPTWY மற்றும் Z ஆகிய 8 பேர் நேர்கோட்டில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். வடக்கு அப்படின்னா நமக்கு எப்பயுமே மேலே இருக்கிறது வந்து வடக்கு அப்படின்வாங்க, நார்த் அப்படின்றது. ஸோ அப்படி வடக்கு நோக்கி இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு வந்து ரைட் சைடு அதாவது வலதுபுறமாக இருக்கும், இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு அதாவது இடதுபுறமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம் என்பவர் கோட்டின் தீவிர முனைகளில் ஒன்றில் அமர்ந்துள்ளார். அப்போ 2 முனை இருக்குது. இதில் லெஃப்ட்டு வலது முனையா அல்லது இடது முனையா, ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸுக்கு பாசிபிலிட்டிக்கு 2 போட்டுக்கலாம். ஒரு வேளை இங்கே இருக்கலாம், அதாவது லெஃப்ட் சைடு இருந்தால் இந்த முனையிலையோ அல்லது ரைட் சைடு இருந்தால் இந்த முனையிலையோ இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எம் மற்றும் இ இடையே 2 பேர் உள்ளனர் அப்படின்றாங்க. அப்போ இந்த 2 பேர் விட்டு இந்த இடத்துல இ இருக்கணும், அல்லது ரைட் சைடில் வலது முனையில் இருந்தால் 2 பேர் விட்டு இந்த இடத்துல இ என்பவர் இருப்பார் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டி என்பவர் இயின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். அப்போ இ இங்கே இருந்தாங்க அப்படின்னா வலதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் 3வது இடத்தில் 1 2 3. அப்போ இந்த இடத்துல இ வராது, டி வராது. ஆல்ரெடி இங்கே எம் இருக்குது. அப்போ இந்த பாசிபிள் வந்து இல்லை. ஸோ இங்கேருந்து 3 பிளேஸ் விட்டோம் அப்படின்னா டி என்பவர் இந்த இடத்துல வராரு. அடுத்து டி மற்றும் டி இடையே 4 பேர் உள்ளனர் அப்படின்றாங்க. 1 1 2 3 4 பேர் விட்டு அப்போ நமக்கு இந்த இடத்துல டி என்பவர் இருப்பார். அடுத்து Z என்பவர் பியின் உடனடி வலதுபுறத்தில் உள்ளார் அப்படின்றாங்க. அப்போ ஜட்டுக்கும் பிக்கும் 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டினியூவாக இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பி நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா பிக்கு உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா Z என்பவர் இருக்கார் அப்படின்றாங்க. W என்பவர் கோட்டின் எந்த முனைகளிலும் உட்காரவில்லை அப்படின்றாங்க. அப்போ W அப்படின்றது இங்கே தான் இருக்குது. அப்போ கோட்டின் முனையில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீதி ரிமைனிங் இருக்கிறது யாருன்னா Y மட்டும் இருப்பாங்க. அப்போ Y என்பவர் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஒய்யின் வலதுபுறத்தில் எத்தனை பேர் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் அப்படின்றது இந்த வலதுபுறத்தில் கடைசீட்டில் இருக்காங்க, எண்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வலதில் யாருமே இல்லை. அப்போ ஆப்ஷன் 2 யாரும் இல்லை என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் ஒரு 9 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்க. இது வந்து உங்களுக்கு ரயில்வேக்கும் பேங்கிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேங்கிங் ஆர் ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதில் ரெகுலராக டெஸ்ட்டு நோட்ஸு எல்லாமே இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.